பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை யோசுவா 1:9. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு உள்ளதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனமாக இருக்குது. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக பேசுகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், பலன் கொண்டு திடமனதாக நம்ம ஒரு கஷ்டத்துலையோ வருத்தத்தில் இருக்கிற நேரம் நம்மள்கிட்ட யாராவது நீ வருத்தப்படாத, பயப்படாத, நாங்கள் இருக்கோம் சொன்னால் எப்படி இருக்கும்? அதே தான் ஏசப்பா இன்றைக்கி உங்ககிட்ட அதை தான் சொல்கிறாங்க. நீ பலன் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்கிறாரு. பாருங்கள், வாழ்க்கையில் நமக்கு நிறைய சோதனைகள், நிறைய பிரச்சனைகள் வரலாம். இது இயல்பு. ஏன்னா நம்ம மனுஷங்களாக பிறந்த நமக்கு பயம் வர்றது இயல்பு. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறார் நம்மக்கிட்டனா, பயப்படாத, தளராதன்னு சொல்கிறாரு. அடுத்த ஏசப்பா சொல்கிறது என்னது? திகையாதே, கலங்காது. ஏனென்றால் பயம் நமக்கு நம்மளுடைய நம்பிக்கையை குறைச்சிடும். அதே மாதிரி கவலை நம்மளுடைய சந்தோஷத்தை திருடி விடும். தேவன் தரும் வாக்குத்தத்தம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அப்படின்னா நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டத்தில் தேவன் உங்கள் கூட இருக்கார். வேலையாக இருக்கலாம், குடும்பத்தில் எதாவது பிரச்சனை இருக்கலாம், உடல்நலத்தில் எதாவது பிரச்சனை இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றே நினச்சிக்கோங்க, நீங்கள் தனியாக மட்டும் இல்லை, ஏசப்பா உங்கள் கூடயே இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம கூட நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட கணவர் நம்மக்கிட்ட பேக் போனர் நமக்கு எப்படி இருக்கும்? எனக்கு என்ன இருந்தாலும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை உலகத்தை உண்டாக்குனவர், நம்மளை படைச்சவர் சொல்கிறாரு, நீ தனியாக இல்லை, நீ போக இடம் எல்லாம் நான் கூடயே இருக்கேன். யோசிச்சு பாருங்கள், நம்ம கைப்பிடிச்சிட்டே ஒருத்தங்க நம்ம எல்லா கஷ்டத்தில் நமக்கு எப்படி இருக்கணும்? அதே மாதிரி தான் ஏசப்பா உங்களை எந்த பாதையிலும் கைவிடவே மாட்டார், உங்களை தனியாக விடவே மாட்டார். அவர் உங்கள் கூடயே வருவார். ஒரு சின்ன குழந்தை எப்படி தந்தையோட கையை பிடிச்சி நடக்கும்போது பயம் இல்லாமல் நடக்குமோ, அதே மாதிரி நம்ம இன்றைக்கி நம்ம ஏசப்பா கை இருக்க பிடிச்சிட்டு பயம் இல்லாமல் நம்ம நடக்க போகிறோம். ஒரு குட்டி ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்தந்தக்காக நன்றி. எவ்வளோ பேர் கிடைக்காத நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஏசப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறப்படா பிரகாரமாக ஏசப்பா, நாங்கள் போகிற இடம்லாம் நீங்கள் எங்கள் கூடயே இருங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நாங்கள் இனி பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம், திகைச்சு போக மாட்டோம் ஏசப்பா. ஏன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட இருக்கிறத மற்றவங்க எல்லாரும் பார்க்க போகிறாங்க, அதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் கூடயே இருங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நீங்களே கொடுங்க ஏசப்பா. போக்கில் வரத்துலையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். வீட்டு மூலம் இந்த சிறிய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.